மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்திச்சோம். இந்த முறை நாங்கள் வந்தது இந்த தேர்தலில் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்த கட்டமாக திமுகவை வீழ்த்துவதற்கு எங்கள் கூட்டணி 234 தொகுதிகளிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு டெல்லிக்கு நாங்க வந்தா பிடிக்கலையா? உங்களுக்கு அவங்க திமுக பேசுவாங்க. அவங்க என்ன டெல்லியில எங்க மந்திரியா இருந்து அசிங்கப்பட்டவங்க நமக்கு தெரியாதா? எல்லாரும் அரெஸ்ட் ஆனது என்ன ராமகிருஷ்ணன்? அதனால இப்ப உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி. அங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக தலைமை தாங்குது. பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர்களை சந்திக்கணும்னா ஒவ்வொரு முறையும் உள்துறை அமைச்சர் சென்னையில் உட்கார்ந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால திரு இபிஎஸ் அவர்கள் ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதிகளை பத்தி பேசி இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் ஒண்ணு அவர் பேசுறாருல. நீங்க இப்ப தொடர்ந்து இப்ப எங்கள்கிட்ட என்ன பேசினார்னா, நாங்க சீட் ஷேரிங்க பத்தி எல்லாம் எதுவுமே பேசல. அதெல்லாம் அங்க 4 நாள்ல நாங்க உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினுடைய கருத்து அதுதான் சொன்னேன். நம்ம இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகார்ல அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பத்தி நான் தான் போட்டியில்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒருத்தர் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அறிக்கையாவும் கொடுத்திருக்காங்க. டெல்லி தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டம் வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவர் இன்னொன்னு சொல்லிருக்காரு, முதலமைச்சர் பயத்துல இருக்காருன்னு தெரியுது. நாங்கெல்லாம் டெல்லிக்கு வந்தாலே அவர் பயப்படுறாருன்னு தெரியுது. இப்ப போய் என்ன தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை பெற்று தர மாட்டார்களான்னு நீங்க டெல்லியோட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க குழாயடி சண்டை மாதிரி அவர்கள்ட்ட போடுறப்ப தேர்தல் ஆணையம் நோட்டிபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எப்படி நிதியை பெற்று தர முடியும்? இது தேர்தல் காலம், தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நாங்க தேர்தலை எப்படி திமுக வீழ்த்துவதற்கான எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பத்தி நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லியை கண்டா பயப்படுறது, ஏன்னா அவங்க தவறு செய்தவர்கள் பயப்படுவாங்க, அதனால டெல்லிக்கு பத்தி பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். அதனால அவர் பயத்துல இது டெல்லிக்கும் திமுகவுக்கான போட்டிங்கிறாரு, அப்படி கிடையாது. இப்ப சிஎஸ்கேல தலைமை தாங்கிறதே தோனி. கரெக்டா நான் சொல்றது? இல்ல அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கு. அதுக்கு தலைமை தாங்கிறதே தோனி. அதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படி எல்லாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். அதனால இது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி. அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசுவதற்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு கேட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க.